warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi kalamihil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa min ayatihi an khalaqa lakum min anfusikum azwaja litaskunu ilaiha wa ja'ala bainakum mawaddatan wa rahmah. Sadaqallahu maulana al-aliyyul azim. Allahumma salli ala sayyidina Muhammadin syamsil anbiya'i wa badril mursalin wa kutubil awliya'i wa iftikharil muttaqin ta'addil ummati syafi'il mudhnibin syafi'i yawmal qiyamati Allahu ya hadi. பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாசி ஹஜ்ரத் அவர்களே, எனது கண்ணிலும் இனிய உலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான ஹைரியின் பிள்ளைகளே, சிறப்பான இந்த மண்ணின் மைந்தர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்தல் புரிவாராக. இதன் பொருட்டால் நிறை இல்லமாம் திரு கஅபத்துல்லாஹை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் ஈருலக நாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணுகின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாய் முன்மணிந்த வண்ணமே மனம் நிறைவாக நம்முடைய கடைசி மூச்சும் கடைசி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்வதவி செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பான இந்த மாநாட்டிலே பெருகி வரும் விவகாரத்துக்களும் பெருமானாரின் அணுகுமுறைகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு தருமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை எனத்தில் குறிப்பிட்ட இந்த பள்ளிவாசல் இமாம் முகமது இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது நம்ம ஹைரி மாணவர்களுடைய கல்யாணத்தில் ஒரு 4 கல்யாணத்தில் பேசுறதை சேர்த்து சொன்னா போதும் நினைக்கிறேன் என்று சொன்னேன். ஹைரியன்களுடைய மாணவருடைய கல்யாணத்துக்கு போறது தான் இப்போ என்னுடைய முக்கிய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஹைரியன் மாணவருடைய கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் போது ஒரு 4 கல்யாணத்தில் சொன்னதுங்க சொன்னா போதும் என்று நினைக்கிறேன் என்று கூறினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒன்று கூடுதல் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான்.
வானங்கள் எவ்வளோ பெரிய அதிசயமோ, வானத்திலிருந்து மழை பொழிதல் எவ்வளோ பெரிய அதிசயமோ, இந்த பூமி நம்மை சுற்றி கொண்டு நம்மை தூக்கி கொண்டு 1000 கிலோமீட்டர் வேகத்திலே சுழல்கிறது எவ்வளோ அதிசயமோ, இரவு எவ்வளோ பெரிய அதிசயமோ, பகல் எவ்வளோ பெரிய அதிசயமோ, அதை போன்று இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கை நடத்துவது ஒரு அதிசயம் என்று அல்லாஹ்வே இதை பற்றி குறிப்பிட்டு விட்டார். 30-21 வசனத்தில் ஒமின் ஆயாத்தி அன்ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலேயே ஒரு வாழ்க்கை துணைவிகளை அமைத்து தந்தது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதங்களில் உள்ளதாம் என்று அல்லாஹ்வே இதற்கு தலைப்படுகிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்தல் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிசயமாக இருக்க போய்தான் அல்லாஹ்வே அவன் சொல்லக்கூடிய ஆயாத்துகளுடைய வரிசையில் இதையும் ஒன்றாக எண்ணுகிறான். மிகப்பெரும் சிரமம்தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சாதாரணமாக 2 நண்பர்கள் டீ குடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்காங்க. 2 நண்பர்கள், ஒருத்தர் சொல்வார் எனக்கு டீ வேணும் என்று சொல்வார், மற்றொருத்தர் இல்லை எனக்கு காபி சொல்லு என்று சொல்வார். ஒருத்தர் சொல்வார் கொஞ்சம் சீனி தூக்கலாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். இன்னொரு சொன்னா பாயாசமாக குடிக்கிறோம், அல்ல சீனியை அளவாக போடப்பா என்பார். இன்னொருத்தருந்துன்னா டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்பாரு, என்னப்பா கஷாயமாக குடிக்கிறோம் சாதாரணமாக போடு என்று சொல்வார். ஆக அந்த 2 பேரும் தங்களுக்கு ஆளுக்கு ஒரு தேநீரை வாங்குவதற்குள் எத்தனை வேறுபாடுகள். இவ்வளவு நண்பர்கள் தான். ஒரு டீ குடிக்கிற வியாபாரத்திலே இத்தனை சண்டை வந்தா குடும்பம் நடத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? உண்மையிலேயே யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய அதிசயத்தில் ஒன்றி போகிறார்களோ அவர்கள்தான் கணவன் மனைவியாக நீடிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். திருமணம் முடித்து ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டால் அது ஒரு பெரிய அதிசயம். 2 வேறுபட்ட மனங்கள். பெண் ஒன்று நினைப்பாள், ஆணுடைய அபிலாஷைகள் வேறு. ஆணுடைய அபிலாஷை ஒன்றாக இருந்தால் பெண்ணுடைய அபிலாஷை ஒன்று. இந்த 2 பேரும் ஒத்து போறதுங்கிறது சிரமமான ஒன்றுதான். என்றாலும் கூட ஒத்து போய் ஆக வேண்டும். சிரமமான ஒன்றுதான் என்றாலும் ஒத்து போய் ஆக வேண்டும். ஒத்து போவதற்கு வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பெருமானாரை போன்ற ஒரு வாழ்க்கை முன்மாதிரி யாருமே இல்லை, எந்த மதத்திலும் இல்லை. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் சந்நியாசத்திற்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கன்னியாஸ்திரிக்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதற்கான வழிகாட்டுதல்களைத்தான் அவர்கள் தருவார்கள். நீங்கள் சைக்கிய மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே ஒருவரும் குடும்பத்துக்கு வழிகாட்டவே இல்லை. குடும்பத்துக்கு வழிகாட்டுதல் என்பது இஸ்லாம் மட்டும்தான். அதில் உலகத்திலேயே மிகச்சிறந்த குடும்பஸ்தராக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெருந்த வழிகாட்டு. பெருமானாரை வழிகாட்டியாக பெற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் இப்படி சீர்கட்டு அலைகிறதே என்பதை நினைக்கும் பொழுது கண்ணீர் தான் வடிக்கிறது. வழிகாட்டி இல்லாதவனெல்லாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த வழிகாட்டி, இதற்கு மேல் குடும்பத்தை வாழ்ந்தவர் எவருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவருடைய வழிகாட்டியில் வாழ்ந்த இந்த குடும்பம் தலாக்கள் என்றும் ஹுலால் என்றும் பிரிந்து கொண்டிருக்கிறது என்பது அது மிகப்பெரிய வேதனையான விஷயம்தான். எனவேதான் இதை நீக்குவதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருவருமே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் ஹுலா என்பதும் தலாக் என்பதும் அதிகமாக நிகழ்கிறது. அதுல ஹுலாவுடைய வாசலை எவன் திறந்து விட்டான்னு தெரியல. ஹுலா என்பதை எவ்வளவு ஈஸியாக எவன் ஆக்கினான்னு தெரியல.
எடுத்ததுக்கெல்லாம் ஹுலா 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 ஹுலா. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன, லஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன. 21,228வது வசனத்தில் சொல்வான், அவர்களுக்கு கடமையும் இருக்கிறது, அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. கடமைகளை பெறுபவர்கள் உரிமை அளிக்க வேண்டும், கடமையை பெறுபவர்கள் உரிமையை அளிக்க வேண்டும். ரெண்டுமே சம அளவில் இருக்கிறது. இரண்டையும் சரிவர செய்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்கிறான். கணவன் மீது மட்டும் குடும்பத்தை நடத்துவது கடமை அல்ல, மனைவி மட்டும் குடும்பத்தை நடத்துவது கனவல்ல. இரண்டு பேரும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இரண்டிற்கும் அற்புதமான வழிகாட்டுதல் இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் எந்த வாழ்க்கையிலையும் பார்த்திருக்க முடியாது. பெருமானாருடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. உலகத்தில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காது. மனைவிமார்களை ஸ்ட்ரைக் பண்றாங்க. எப்படி ஸ்ட்ரைக் பண்றாங்க? எங்களுக்கு உணவுக்கு அதிகமான பணம் தர வேண்டும், இல்லையானால் உங்களிடத்தில் நாங்கள் பேச மாட்டோம் என்று எல்லோருமா சேர்ந்து முடிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை கொடுக்குறாங்க. அங்கதான் நாம கவனிக்கணும். அதற்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க. நம்ம உரிமை விடுமா? போல அவங்க வீட்டுக்கு அடுத்த வாரத்தை நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரிமை கொடுத்துருக்குறாங்க. சரி, நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரைக்கை நடத்துங்கள் என்று சொல்லி 30 நாட்கள் அவர்களிடத்தில் அந்த ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடந்திருக்கிறது. 30 நாட்கள் தொடர்ந்து ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அனுமதி பெருமானார் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாட்டிலே ஸ்ட்ரைக் செய்த அரசு அனுமதி கொடுத்ததை போன்று அந்த பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை அறிவதற்காக நான் சொல்கிறேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன தெரியுமா? ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள், பெருமானார் பேசாமல் அந்த ஸ்ட்ரைக்கை சம்மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் அது பேச்சுவார்த்தையில் முடிந்தது. அந்த பேச்சுவார்த்தையை நடத்தது யார் தெரியுமா? அல்லாஹு தஆலா. இது நான் கதையை சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனைவியர்களுக்கு கொடுத்த உரிமைகள் என்ன? ஸ்ட்ரைக் செய்யக்கூட அனுமதி கொடுத்திருக்கிறார். கடைசியில் அல்லாஹ் தான் அதை 2 பேருக்கு இடையில 33:28வது வசனம் 33:28வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தான், ஏமா இவ்வளவுதான் தர முடியும், வாழ்றதா இருந்தா வாழுங்க, வாழறா நீங்க வேற ஏதாவது கணவனை தேடிக்கிட்டு போங்க. அல்லாஹ் அந்த ஸ்ட்ரைக்கை தீர்த்து வைக்கிறான். கடைசியில் நீங்கள் வர்றதா இருந்தா வாழுங்க, இவ்வளவுதான் தர முடியும், இதற்கு மேல எங்கள் நபியால தர முடியாது, தொடர்ந்து வாழ்றதா இருந்தா வாழுங்க, இல்லைன்னு நீங்க எல்லாம் தலாக் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லுகிறான். இப்ப நான் மற்ற அந்த செய்தி நடந்த செய்தி நான் என்ன சொல்கிறேன் என்றால், மனைவிக்கு உரிமை இருக்கிறது, எதுவும் பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது, அவளுக்கென்று வரைமுறை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு சமயத்துல ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, யார சொல்லா உங்க ஷைத்தானை கொஞ்சம் அடக்கி வைங்க. நம்ம கேட்போமா? நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்றத ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து யார சொல்லலாம், உங்க ஷைத்தானை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு, ஆயிஷா உனக்கு தெரியாதா, என் ஷைத்தான் தான் இஸ்லாம் ஆயிட்டானே, என் ஷைத்தான் தான் இஸ்லாம் ஆயிட்டானே, உனக்கு அது தெரியாதா என்று சொன்னவுடன் 2 பேரும் சிரித்து விட்டார். எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை! நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு வீதியிலே செல்லும் பொழுது இந்த பக்கம் போகக்கூடிய காரு அந்த பக்கம் ஒழுங்கா போயிட்டா, அந்த பக்கம் போகக்கூடிய காரு இந்த பக்கம் ஒழுங்கா போயிட்டா, ஆக்சிடென்டே வராது. அவங்கவுங்க ரூட்டை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்கு வேலை இல்லை.
நம்ம ரூட்டு மாறி பொழுதுதான் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதே கதையில தான் கணவனுக்கு உரிமைய கணவன் மதிச்சுட்டாண்டா, மனைவிக்குள்ள உரிமைய மனைவி மதிச்சுட்டாண்டா, அந்த குடும்பத்தில் சண்டை ஏற்படுத்துற பணி இல்லை. நான் இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அளித்த உரிமையை முழுமையான உரிமையை அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அதனால பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது. அவங்களுடைய கடமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஒரு சமயம் வைதா அஸ்ஸர்ர நபியு இலா பஅதி அஸ்வாஜிஹி ஹதீஸா ஃபலம்மா நபஅத் பிஹி வ அத்ஹரஹு அல்லாஹு அலைஹி அர்ரஃப பஅதஹு வ அரத அன் பஅத். ஒரு செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவிட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. சொல்லிப்பட்டு அம்மா அந்த செய்தியை உங்க அதோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அந்த அம்மா வழங்கப்படுற பெண்களுக்கே உள்ள உரிய பழக்கம், அவங்களால எந்த செய்தியையும் பாதுகாப்பா வைக்க முடியாது. அடுத்த பண்ணிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனேயே அல்லாஹ் கூப்பிட்டு ரசூலோட சொல்லிட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிட்ட போய், ஏப்பா உன்கிட்ட நான் செய்தியை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ ஏம்மா சொன்னேன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, மண் நம்பாக்காதா நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னதுன்னு உங்களுக்கு யார் சொன்னான்? மண் நம்பாக்காதா நான் சொன்னேன்னு நீ எப்படி சொல்றீங்க? வரலாற்றிலே குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய செய்தி. நான் சொன்னேன்னு யார் சொன்னான்? அப்பானிய ரப்பில் ஹபீர், அப்பானியல் அலீமுல் ஹபீர். ரப்பு எனக்கு அறிவித்தான், ரப்பு அறிவித்தான். இவங்கிட்ட ரகசியம் சொன்னத உடனே அல்லாஹ் என்னை கூப்பிட்டு சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண்ணு கணவனுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாதானா சொல்லாம இருக்கணும். பழக்க தோஷத்துக்கான அடுத்தவங்க சொல்றது கூட பெரும் குற்றம். அந்த பெண் அந்த அளவுக்கு தன்னை அடக்கி வாசிக்கணும். சொன்ன செய்தியை அடுத்த இடத்துல சொன்னது பெரும் குற்றமாயிடுச்சு. குர்ஆன்ல இன்னைக்கும் இருக்குது. வைது அஸ்ஸர்ரன் நபியு இலா பஅதி அஸ்வாஜிஹி ஹதீஸா ஃபலம்மா நபஅத் பிஹி வ அத்ஹரஹு அல்லாஹு அலைஹி அர்ரஃப பஅதஹு வ அரத அன் பஅத் ஃபலம்மா நபஅஹா பிஹி قالت من நபஅக ஹாதா قال நபஅனி அலீமுல் ஹபீர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, மரியாதை இருக்கிறதா இருங்க. இந்த செய்தியை சொல்ற மாதிரி ஏதாவது கிடக்கு பண்ணீங்கன்னா நபிக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். அல்லாஹ் சொல்றான், நபிக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். நல்ல அழகான பெண்களாக, நோம்பிக்கக்கூடிய பெண்களாக, தொழுகக்கூடிய பெண்களாக, தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்களாக எல்லாம் அப்படி வரைச்சிட்டு போறான். இவ்வளவு அழகான பெண்களை உங்களை முடிச்சு தந்துருவேன்னு சொல்றான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிக்கு சொல்லப்பட்ட செய்திகள் இல்லை, எல்லா பெண்களுக்கும் கடமை இருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன், ஆண்களுக்கு கடமைகள் இருக்கிறது, அதை அவர்கள் சரிய வேண்டும். பெண்களுக்கு கடமை இருக்கிறது, அதை அவர்கள் சரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியா சொல்றாங்க, மஸ்தஃபாரஹு மின் பஅதி தக்வல்லாஹி கைரன் லஹு இன் அமரஹா தஅத்து வ இன் அமரஹா சர்ரத்து வ இன் அக்ஸம அலைஹா பர்ரத்து வ இன் காப அன்ஹா நஸத்து ஃபி நஃப்ஸிஹா. ஒரு மூமினுக்கு இறைச்சத்துக்கு பிறகு கிடைச்ச பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? பெரிய பணம், பெரிய வீடு, பெரிய பதவி எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தெரியுமா? நல்ல மனைவி. நல்ல மனைவி கிடைச்சிட்டா அது அவனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அந்த மனைவி எப்படி? 4 தன்மை தான். இவன் சொன்னா கட்டுப்படணும், நமரா சொன்னா கட்டுப்படணும். அந்த பெண்ணிட்ட இருக்க வேண்டிய செய்தி. 2வது வைன் அவரைதா சர்வத்து, பார்த்தா மகிழ்ச்சியை தரணும். நம்ம பெண்கள்லாம் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கரிச்சேலையை உடைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு போறதா இருந்தா இருக்கிற பேரையிலே தனத்தை தேடி நல்ல நகையில அப்படி வீட்டுக்குள்ள இருக்கும்போது புருஷன்ட்டு அழகா இருக்கணும்.
ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் மகளுக்கு, அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மச்சின்ச்சி, அவங்க தம் மகளுக்கு வசியத் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மகளே, நீ உன்னுடைய புருஷனுடைய கண்ணை பாதுகாத்துக்கோ. மகளே, நீ உன் புருஷனுடைய கண்ணை பாதுகாத்துக்கோ, உன் புருஷனுடைய கையை பாதுகாத்துக்கோ, உன் புருஷனுடைய காலை பாதுகாத்துக்கோ என்று சொல்கிறார்கள். மகட்ட சொல்றாங்க, உன் புருஷன் கண்ணை நீ பாதுகாத்துக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு கண்ணுக்கு நீ அழகா தெரிஞ்சுட்டா உலகத்துல என்ன பண்ண போய் அவன் பார்க்க போறான்? அவனுக்கு நீ வேண்டிய திருப்தியான அந்த இன்பத்தை கொடுத்துட்டீன்னா அவன் வேற ஒரு பெண்ணை நோக்கி அவன் போறான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய சுகத்தை நீ கொடுத்துட்டு சொன்னா அவன் வேற ஆளை போய் கையிட்ட போறான். அழகாக சொன்னார்கள், நீ உன் புருஷ கண்ணை பாதுகாத்துக்கோ, உன்னுடைய புருஷனுடைய கையை பாதுகாத்துக்கொள், உன் புருஷனுடைய காலை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் பார்த்தா வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சியை கொடுக்கணும், கணவன் வந்தால் மகிழ்ச்சியை தரணும். மூன்றாவது வைன் அக்ஷமாரிஹா அபர்ரத்து, சத்தியம்னு சொன்னானா அதை அப்படியே கடைபிடிக்கணும். சத்தியம் சொல்லிட்டானா அது நீ என்ன ஆறுதான் சரி அது நீ கடைபிடிக்கணும். நாலாவது, அவன் வெளியில போயிட்டானா நீ ரொம்ப பாதுகாக்கணும். எதோ தெரியுமா? உன்னுடைய அழக. அவன் வெளியில போயிட்டானா நீ பாதுகாக்க வேண்டியதுமா? முதல்ல ஒண்ணு நீ பாதுகாத்துக்கணும், அடுத்தவங்க கண்களை விட்டோம். 4 அம்சம். சொன்னால் கேட்க வேண்டும், பார்த்தால் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும், சத்தியம் செய்தால் சத்தியத்தை கட்டுப்பட வேண்டும், அவனை விட்டு மறைந்து விட்டால் அவன் தன்னுடனே அவள் பாதுகாக்கப்பட வேண்டும். வேறு யாரிடத்தில் இப்படி ஒரு பெண்ணு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா சொர்க்கம். செல்வம் கிடைத்தாலும் சரி, செல்வம் கிடைக்காவிட்டாலும் சரி. கணிதக்கூடிய பெருமக்களே, ஆக இந்த 2 பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், 2 பேருக்கு கடமை இருக்கிறது. என்னென்ன கடமைங்கிறது ஹதீஸ் ஷரீஃப்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? இது ஒரு கேள்வி. வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா பல் துலக்குவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிவாசலுக்கு போனா பல் துலக்கணும், ரைட்டு. வீட்டுக்கு வந்தா ஏன் பல் துலக்குறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் பல் துலக்குவார்கள் என்று ஹதீஸ்ல புகாரில வருகிறது. ஏன் பல் துலக்குறாங்க அப்படின்னா, நாம் மனமாக இருக்க வேண்டும் மனைவின்னு நினைக்கிறோம். பூ வச்சிருக்கணும், நம்ம படுக்க போறோம்னா அன்னைக்கு பார்க்க அந்த பொண்ணு பூ வச்சிருக்கணும், மனமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ ஆசைப்படுற மாதிரி தானே அவ ஆசைப்படுவா. ஏன் புருஷன் என்ன மீது பிரியமா இருக்கணும்னா அவன்கிட்ட நறுமணம் பேசணும்னு அவ பிரியப்படுவாடா இல்லையா? அந்த பிரியத்தை நீ நிறைவேற்றியா? நீ அவள் பிரிய மனமா இருக்கணும்னு ஆசைப்படுவதை போன்று அவள் உன்னை பிரியப்படுவாள், உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பாள் என்று நீ யோசிக்கினால் அவளையும் நீ சமமாக்கிட்டாய் என்று பொருள். ஆனா உலகத்துல என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு விளம்பரம் வர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அடிக்கடி தினம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவிட்ட பேச போவான், அவன் என்ன செய்வான்? நூறுப்போம் முகத்தை சுழிச்சுட்டு ஓடிப்பான். அந்த அந்த விளம்பரத்துல அடுத்த விளம்பரத்துல இந்த பேஸ்ட விளக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். சரக் சரக்கு இந்த பேஸ்ட் விளக்குங்க, சரக் சரக்குன்னு அவன் அந்த பேஸ்ட் விளையிட்டான். விளைக்கிட்டு அவன் அந்த பெண்ணிட்ட போவான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுவான். என்ன சொல்றான்னா, உன்னுடைய மனைவி உன்னை விரும்பணும்னா எங்க பேஸ்ட் விளக்கு. இது 1400 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்டு நீ போறதா இருந்தா அத்தர் பூசிட்டு போ, ஒவ்வொரு செஞ்சுட்டு போ. சுண்ணத்துங்க ஒவ்வொரு செஞ்சுட்டு போறது, அத்தர் பூசிட்டு போறது. பல் தொலைத்து விட்டு போ. அல்லாஹ்விடத்துல தான் பல் திறப்பதில் ரசூலுல்லாஹ் மிகத்துவம் சொல்வார்கள்.
நான் பல்லு தொலைக்க எதிரே பாதித்து விடும் அளவிற்கெல்லாம் சொல்றான்னு சொல்லுவாங்க. அது அல்ல விடத்துல. ஆனா மனைவிக்கு பல் தொலைக்கிட்டு போன ஒரு வழிகாட்டி உலகத்தில் யாருக்கு யார் செய்யறோமா? நம்ம யாரா செய்யறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவ பூ வச்சுக்கிட்டு அழகா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம எப்படி இருந்தாங்க? வேற காத்த அடிச்சாங்கன்னா சில பேர் பூ சிகரெட் அடிச்சுக்கிட்டு என் சிகரெட்டை பற்றியோ எத்தனை வடையம் போடுது. இன்னும் சில பேர் எனக்கு 100 போடுறத கிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி அந்த குடும்பம் ஒழுங்கா இருக்க முடியும்? மனைவி ஒழுங்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு உரிய முறையில நீ நடக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு அற்புதமான தத்துவம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நீங்க யாருக்கு பார்த்து ஒரு சமயத்துல புகாரியில தெளிவா சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே போர்வையில படுத்து உறங்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரே போர்வையில படுத்து உறங்குறாங்க. பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனை போன்று எழுகிறார்கள். அந்த சேலை அந்த போர்வை இருக்குதே அது அசைந்து விடாத அளவிற்கு பூனை மாதிரி வெளியாகிறாங்க. வெளியாகி செருப்பு அணிகிறாங்க. அந்த செருப்பு அணியும் பொழுது சத்த கேட்காத அளவிற்கு அதை அணிகிறாங்க. அதுக்கு பிறகு கதவை திறக்கிறாங்க. சத்த கேட்காத அளவுக்கு கதவை திறக்கிறாங்க. இதை எவ்வளவு எழுதுறாரு பாரி. காம ருவைதா வதனஅல ருவைதா வஃபதஹல் பாப ருவைதா. காம ருவைதா பூனை போன்று எழுந்தார்கள். தனஅல ருவைதா கால் அணியை அணிந்தது. ஒரு கேட்காமல் அணிந்தார்கள். வஃபதஹல் பாப ருவைதா கதவை ஒளி கேட்காமல் திறந்தார்கள். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கணம் கொடுத்துட்டாங்க. கணம் கொடுத்துட்டாங்கன்னு உடனே ரசூலுல்லாஹ் பதறாங்க. கணவன் பண்ணிதான்ப்பா. ரசூலுல்லாஹ் பதறாங்க. ஏன் ஆயிஷா, நான் உன்னை வெளிப்படைய செய்துதான். நான் துணியை அகற்றும் போது ஒன்று முடிச்சுட்டியா? அல்லது நான் செருப்பு அணியும் போது நீ முடிச்சுட்டியா? அல்லது கதவை திறக்கும் போது நீ முடிச்சுட்டியா? எப்பமா முடிச்ச? நான் எதமா உன்னை முடிக்க வச்சுட்டேன்னு எனக்கு பெரிய வேதனைப்படுறாங்க. எனக்கு கொலை செஞ்ச மாதிரி வருத்தப்படுறாங்க. ஆயிஷா நாங்க யார சொல்றா, நான் ஏற்கனவே முடிச்சுதான் இருந்தேன். நான் முடிச்சுதான் இருந்தேன். நீங்க என்ன செய்யறீங்கன்னு பார்ப்போம்னா என்ன பார்த்துக்கிட்டு அப்படி சொல்றாங்க. ஆயிஷா அரதினி அகாட்போதரப்பி அரதினி அகாட்போதரப்பி எனக்காச்சு தொழுணும் போற ஆசையா இருக்கு. நீ எனக்கு உத்தரவு தரடியா? யார் யார்கிட்ட கேட்கிற உத்தரவு? யார் யார்கிட்ட கேட்கிற, எதுக்கு கேட்கிற உத்தரவு? யோசிச்சு பாருங்க. அரதினி அகாட்போதரப்பி எப்ப தொழுணும் ஆசையா இருக்குது. எனக்கு உத்தரவு யார் வந்து நீ உத்தரவு தரியா? சொல்ல யார்கிட்ட கேட்க இந்த விட்டு போறவங்கள்ட்ட அன்னபியும் அவ்வளவு இன்னும் முஸ்லீம் உயிரோட பெருசு யார்கிட்ட கேட்கல. ஆனா அவங்க தன்னுடைய மனைவிட்ட கேட்க எது கேட்கறது? தொழுகைக்கு யாரோ கேட்பாங்களா? நம்ம நான் எழுந்திருக்கிறதா இருந்தா பக்கத்துல படுத்திருக்க பயம் முடிச்சிருவோம். தூங்கிட்டு இருக்கிறோம் மனைவியோட இடையில எழுந்திருக்கோம்னா பக்கத்துல படுத்து பயம் முடிச்சிருவான். ஏன் சொன்ன போட்டு போட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு முடிச்சு தூங்குறாங்க. நமக்கு அந்த பொம்பளை பற்றி என்ன நினைப்பு தெரியுமா? அவளுக்கு உரிமை இருக்கிறது, அவளுடைய உரிமையை கொடுக்கணும். யார் நினைக்கிறது இல்லை. அவ சம உரிமை உள்ளவ. உன்ன லிபாசுல்லக்கும் ஆண்டும் லிபாசுல்லகும் வேற உதாரணமே அல்லாவுக்கு சொல்ல முடியல. அப்படியே சொல்லலாம். அவள் உனக்கு பெண் ஆடை, நீ அவளுக்கு ஆடை. வேற ஆடை வேற உதாரணம் சொன்னால் வித்தியாசப்பட்டாலும் பட்டுவிடும். வேற உதாரணம் சொன்னால் வித்தியாசப்பட்டாலும் பட்டுவிடும். நீ மனைவி மாதிரி, நீ வீடு மாதிரி, நீ என்னத்தையாவது ஒன்று சொன்னாலும் வித்தியாசப்பட்டு அல்லாவே என்ன செய்யறான்னா ரெண்டுக்கும் ஒரே உதாரணம் சொன்னான். அந்த உதாரணம் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? மனைவிக்கு அதிக அதிகாரம் கிடையாது, கணவனுக்கு அதிக அதிகாரம் கிடையாது. ரெண்டும் சமம். எவ்வளவு சமம்னா ஆடைக்கு ஆட சபையை போன்று என்று சொல்கிறான். யார் அப்படி கொடுக்குறாங்க? எழுந்திருக்கும் பொழுதே தடாபுடான்னு எழுந்திருக்குதுல
லைட்டை போட்டு அதை போட்டு எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பையன் முடிச்சுவோம் அப்படின்னா முடிக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். குடும்பம் என்றால் அந்த பெண்ணுக்கு அத்தகைய மதிப்பு நம்ம கொடுக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, இருவருக்குமே உரிமை இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அந்த கடமையை சரிவர செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை ரம்மியமாக இருக்கும். அதுல இப்ப தவறு நிறைய தவறி போயிருது. அதனாலதான் மிகப்பெரிய விளைவு. அதை விட ரொம்ப ஈஸியா சொல்றதா இந்த காலத்தில் நிறைய சுதா ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் காரணம். உலகத்துல இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, ஒரு பெண்ணை ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க. நிச்சயார்த்தம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க. நீ கணவன்கிட்ட பேசுகிறேன், மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன். கல்யாணம் முடியல. கல்யாணம் முடியறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த செல்போன் தான் எல்லா கொடுமைகளுக்கும் காரணம். அது தெரிஞ்சதுதான். ஆனா இந்த கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கிறத இதை விட படமாய்த்தன்மை எதுவுமே. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு தடவை அந்த பெண்ணை ஒரு ஆண் பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ வேறு எதற்கும் இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. நீ ஒரு பெண்ணை பேசுனியா, அந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு பேசுனியா, ஒரு தடவை அவங்க பார்த்தானா ஓகே ஆயிட்டா, விசாம வச்சு. இவங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க இவங்கள்ட்ட பேசக்கூடாது. அப்படி இருந்த காலம் போக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செல்போனை வாங்கி கையில கொடுத்துடுறாங்க. செல்போனை வாங்கி கையில கொடுத்த உடனே இவன் பூரா பேசுறான். அவன் பூரா இவன்கிட்ட பேசுறான். அப்போ ஒரு நாள் வந்து இவன் சொல்றா, ஏங்க எனக்கு நீங்க இதா வாங்கி தருவீங்களா, வைத்தாளர்களெல்லாம் கூட்டு போவீங்களா, எனக்கு கேஎஃப்சிலாம் வாங்கி தருவீங்களா அப்படிங்களான்னு கேட்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கேஎஃப்சிலாம் வாங்கி தரேன் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். கேட்கும்போது பக்கத்தில் உள்ள தோழி இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. செல்போன் கொடுத்தாலே தோழி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தோழி கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னடி அவன் சொல்றான், ஏம்மா நம்ம வந்து அல்லாவுக்கு பயந்து வாழணும், கேஎஃப்சிலாம் போகக்கூடாதுப்பா, நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் சமைச்சாடுப்பா, கடைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுப்பா. இவன் சொல்றான் இங்கிருந்து நம்ம கடைக்கெல்லாம் போகக்கூடாது, கடைகளுக்கெல்லாம் போகக்கூடாது, நல்ல மரியாதையை நம்ம உட்காந்து வாழணும், என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், நீ மனிதனுக்கு அந்த மாதிரிலாம் ஆசை வைக்காதன்னு இவன் சொல்றான். சொன்னோடனே அந்த தோழி சொல்லி கொடுத்தா, என்னடி கஞ்ச பேரை போய் கல்யாணம் போற, ஏன்டி கடை கூட்டு போட்ட மாட்டா இவனை போய் கல்யாணம் போற, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? டெய்லி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில என்னைங்க டூ வீலர் வச்சு எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறா. நான் டூ வீலர் ஒரு பெண்ணை வச்சு கூட்டு போக மாட்டேமா, அவன் ஒரு சாதியான மனுஷன் சொல்றான். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறது இது கஞ்ச பிறகு இவன்கிட்ட வாழக்கூடாது, முடிவு பண்ணிடுறான். இவன்கிட்ட வாழக்கூடாது, நம்ம நம்மகிட்ட சொல்றது இல்லை, முடிவு பண்ணிடலாம். இவன் கஞ்ச பிறகு வாழக்கூடாது. அதனால கல்யாணம் முடிச்சோட பார்க்கறான், ஏதோ திட்டி பிடிச்சோடனே சொல்லாண்டு போயிடலாம். இந்த சொல்லாண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, முதல்லயே அவனை பற்றி உள்ள எல்லா செய்திகளும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டு போச்சு. அவளுக்கு பொருந்தாத செயல்களாக இருப்பதை பார்த்து முதல்லயே வரும் பொழுதே எப்படித்தான் வர்றான், இவனோட வாழன்னு நினைச்சு வர்றதில்லை. நான் சொல்வதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தவறுகளை யார் செய்யறான்? ஏன் கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் ஃபோன் பேசக்கூடாதுப்பா, ஃபோன் தான் நான் தரமாட்டேன், அவங்களோட நீ பேசவும் கூடாது, அவங்களோட சந்திக்க கூடாது என்று தக்குவா உள்ள குடும்பம் எத்தனை இருக்குது, எத்தனை இருக்குது. எல்லாமே இந்த செல்போன்ல என்ன வந்துற போது நினைக்கிறாங்க. ஆனா செல்போன்ல தான் எல்லாமே வரும். தோழி எல்லாத்தையும் இந்த பிள்ளைக்கு தெரியாதபடியா இருந்தாலும் பூரத்தையும் சொல்லி கொடுத்துட்றான். கணியத்திற்குரியவர்களே, அதோடு இந்த செல்போன் என்ன உடம்பு. சென்னையில நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பொண்ணை தலா கூட பிறகுறாரு, பொண்ணை தலா கூட பிறகுறாரு. அப்ப அவர்கிட்ட ஏன் பாப்பு தலா கூட போற அப்படின்னு சொல்லி
வந்து கேட்டோன்னே என்னோட நெருங்கிய நண்பன் அந்த பொண்ணுடைய செல்போனை வாங்கி அவர் யார் யாரெல்லாம் பேசிச்சு எப்படி எல்லாம் பேசிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதை பூரா லிஸ்ட்டை பூரா கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த வேறொருத்தன்ட்ட பேசின லிஸ்ட் பூராவுமே வந்து இந்த பெண்ணை தராக்கூடாம நான் என்ன செய்ய சொல்றேன், இவன்ட்டு இப்படிலாம் பேசியிருக்கா, இப்படிலாம் பேசியிருக்கா, இவன்ட்டு இப்படிலாம் பேசியிருக்கா. அந்த லிஸ்ட்டை பூரா அடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ தான் எல்லா இடத்துல எடுத்துடலாம எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறான். அதற்கு நான் இவளை எப்படி கல்யாணிக்காம எப்படி தலாக்கூடாமல் இருக்க எவ்வளோ பேசியிருக்கான். அந்த பெண் எனக்கு தெரிஞ்ச பெண்ணு. ஏம்மா நீ அவன்கிட்ட இப்படி நான் பேசுனேன், இது நடந்தது உண்மைதானே? நான் போய் கேட்டான். இல்லைங்க, என் புருஷன் கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசுவான், அங்கிருந்து வருவாங்கடா விடாமா, அங்கிருந்து வருவாங்கடா விடாமா. என் புருஷன் என்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசுவான். ஆனா இவன் எவனோ ஒருத்தன் என்கிட்ட நைஸா பேசுறான். இவன் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே, இவன் நான் பேசிக்கிட்ட தவிர அவனை பார்த்ததும் இல்லை, அவனை தொட்டதும் இல்லைங்கிறது. இனிப்பா பேசுவான். இனிப்பா பேசுறோட நானும் உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை என்ன செய்வேன் நானும் சொல்லுவேன். நான் உன் காதல் கண்ணத்தை தொட விரும்புறேன், நீ என் கண்ணத்தை தொட விரும்புற, அப்படிலாம் பேசுவோம். நிறைய பேசுவோம். பேசுறதுலாம் உண்மைதான். ஆனா பேச்சை தவிர அவ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. கடைசியில் அந்த மாப்பிள்ளை சொல்லி இல்லப்பா அந்த புள்ள நல்ல புள்ள செல்போன் தான் கெட்ட செய்வோம். அந்த செல்போன் நான் வந்தது தான். நீ உன் மனைவிட்ட கொஞ்சம் பிரியமா பேசணும்லப்பா, மனைவிட்ட பிரியமா பேசணும்லப்பா, பிரியமா பேசணும்ல, நீ அது செய்ய மாட்டேங்கிறிய. உன் மனைவி உனக்கு பிரியம், அவள் மணக்க வேண்டும் என்று நினைத்தால் நீனும் மனமாக இருக்க வேண்டும். அவள் நைஸாக பேச வேண்டும் என்று நினைத்தால் நீனும் நைஸாக பேச வேண்டும். அவள் உனக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீயும் அவளுக்கு தியாகம் செய்ய வேண்டும். அவள் தியாகம் செஞ்சது பத்தாதா? உடுத்தன சேலையோட வாடிங்கிறான். கபில் தூ நிக்காஹா அப்படின்னு சொல்லிட்டு உடுத்தன சேலையோட வாங்கிறான். அவ வந்துடுறான். அவ சொந்தத்தை விட்டு வர்றான், படிச்ச பள்ளிக்கூடத்தை விட்டு வர்றான், அண்ணன் விட்டு வர்றான், தம்பி விட்டு வர்றான், அம்மா விட்டு வர்றான், அக்கா விட்டு வர்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். நீ எங்கேயும் போறதில்லை. நீ உன் கூட்டத்திலே இருக்கிற, நீ உங்க அத்தாட்ட இருக்கிற, உங்க மாட்ட இருக்கிற, நீ பள்ளிக்கூடத்திலே படிக்கிற, ஒன்னை சுற்றி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அவ அனைத்தையும் விட்டு போட்டு உங்ககிட்ட வர்ற. அப்ப எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உங்ககிட்ட வர்றான். உங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறா தெரியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறமா? உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறாளே சாதாரண விஷயம் அல்ல. உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்கிறாரே சாதாரண விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பிள்ளையை பெறுதல் என்பது உலகத்தில் எந்த அமலும் இதுக்கு ஈடு கிடையாது. அந்த நேரத்தில் அவர் வழியில அறுத்தோ அறுக்காமலோ அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்கிறவர், 10 மாசம் அவங்க எவ்வளவு பாடுபடுற அந்த பிள்ளையை வச்சுட்டு வயத்தில் வச்சுட்டு எவ்வளவு பாடுவோம்னு தெரியுமா? படுக்க முடியாது. இந்த பக்கம் புள்ள வரணும், சரி இந்த பக்கம் பரட்டு பாப்பா, அது வரணும், அதை அந்த பிள்ளை வாழ்ந்து சாப்பிட கூடாது, வாங்கி எடுக்க வைக்க. அப்பா 10 மாசம் ஒரு பிள்ளைய அவள் வயிற்றுக்குள்ள வைக்கிறாளே, அது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அதன் பிறகு அதை பெற்றெடுக்கிறாளே, அது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அதற்கு ஈடான அமல் எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் கேட்டார்கள், புனித போராடி தன்னுடைய உயிரையும் நீத்து யுத்தத்திலே தன் உயிரை நீக்கிறானே, அது கூட சிறந்தது அல்லவா? அது கூட சிறந்தது அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை பெற்றது அவ்வளவு பெரிய தியாகம். உனக்கு குழந்தையை பெற்று கொடுத்துட்டாளப்பா, தியாகம் அவ செஞ்சுட்டா, இனிமேல் நீ தானே தியாகம் செய்யணும். நீ என்ன செஞ்ச? சம்பாதித்ததெல்லாம் உண்மைதான். ஒரு பிள்ளைய ஒரு கட்டியை வயிற்றில் வைத்துக் கொண்டு நீ சமாளிச்சிருக்கியா? என்னைக்காவது ஒரு கட்டியை வயிற்றில் வைத்துக் கொண்டு சமாளிச்சிருக்கிறியா? அவ்வளவு தியாகங்களை அவள் செய்கிறாள். பிறந்த வீட்டை விட்டு வந்தாள், எல்லாவற்றையும் திறந்து விட்டு வந்தாள். அவன் மாமா அக்கா யாரையுமே நினைக்கிற, ஆனா எல்லாத்தையும் நீ வேலை செய்ய சொல்ற.
இந்த பக்கத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டா ரைட்டு. அந்த பிள்ளைக்கு நீ அதுக்கு செஞ்ச அந்த தியாகம் அவன் செஞ்சது போதும்பா, நீ தான் தியாகம் செய்யணும். அந்த தியாகத்தை நீ நினைத்துப்பார். என்னமோ ஒரு புள்ள வந்து உடனே தலாக்குன்னு சொல்லிடுறேன், இந்த தலாக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த புள்ள பெறுறதுக்கு பட்ட வாட்டுக்கு நீங்க என்ன நன்றி செய்த? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நாம் செல்போனை பற்றி மிக அக்கறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்போனுடைய தொல்லைகள் மிகப்பெரிய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு புகழ்பட்டு, நம்ம சாதாரண வீட்டுக்கு வாசல்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன், பள்ளிவாசல்களில் செல்போன் உபயோகிக்கக்கூடாது, பள்ளிவாசல்களில் செல்போன் உபயோகிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்ட மாதிரி வீட்டில் ஒரு போர்டு எழுதிருக்கேன், வீட்டுக்குள் செல்போன் உபயோகிக்க மாட்டேன். ஏன்னா உள்ள போறான், அந்த உள்ள பகல் பூரா காத்து கிடக்கு, என்கிட்ட வரும் பேசுவாரு, சிரிச்சு பார்த்து முடிப்பான்னு நினைச்சிட்டு காத்து கிடக்கு. இவன் உள்ள போனா ஒரு சோசக்கல்லத்தையும் கையில் வச்சுக்கிறான், வச்சுட்டு பேசுறான், பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். உலகம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இருக்கிற மனைவி விட்டு போட்டு கற்பனையான மனைவியோட பேசிட்டு உறவாடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மனைவி விட்டு ஒவ்வொருத்தருமே இருக்கிற மனைவி விட்டுட்டு கற்பனையான மனைவியோட, கற்பனை அவளை பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா அவள்கிட்ட வடிகிற வடிச்சல் இருக்கு, வடிதல் இருக்குது, அவ்வளோ வடிதல். இருக்கிற மனைவிட்டை அன்பா பேச மாட்டாங்கிறான். ஆக இவன் போய் உள்ள உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். வேற என்னம்மா நீ சாப்பிட வர்றீங்களா? இல்லை நான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. போன் பேசுறது அவனை அப்படியே லயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால சாப்பிடல, நீ வேண்டா பாலை ஊற்றி வச்சுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். நான் நைட்டு பூரா என் கூட படுத்து என்னை அணைத்து கொண்டு படுத்து கொண்டு இருப்பாய் நினைச்சு அவள் பகல் பூரா வேலை இல்லாமல் கலந்துட்டு இருக்கான். சாயங்காலம் வருவார் நம்முடைய அன்பா இருப்பார், சாயங்காலம் வருவார் நம்மோட அன்பா இருப்பார், சாயங்காலம் வருவார் நம்மோட அன்பா இருப்பார் என்று நினைச்சுட்டே இருக்கிறா. இவன் என்ன செய்யறது, கிடையாது கண்ணின்னு போயிட்டு போறது ராத்திரிக்கு போய் முடிச்சிருக்கிறது 3 மணி நேரம்னா செல்போன் பேசுறது 2.5 மணி நேரம். தூங்கி எழுந்திருக்கும் போதே யாராவது ஒரு ரிங் போட்டுறாங்க, உடனே பேசிக்கிட்டே எழுந்திருச்சு. அப்படி குளிக்க மாட்டேன் கூட போய்கிட்டே இருக்கான். பிறகு எப்படி இந்த தலாக் என்பதும் இன்னும் குலா என்பதும் ஏற்படாமல் இருக்க முடியும்? கணிதத்திற்குரிய பெருமக்களை 2 சாராரும் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பம் என்பது, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், குடும்பம் என்பது சரியாக நீங்கள் வாழ்ந்து விட்டால், கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் 66 மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். 66 மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது 100 மதிப்பெண். அல்லாஹ்வுடைய பாதை என்பது 100 மதிப்பெண். அந்த 100 மதிப்பெண்ல நீங்கள் திருமணத்தை சரியாக முடித்து மனைவியோடு சரியாக வாழ்ந்து விட்டால், மனம் ஒன்றி இருவரும் வாழ்ந்து விட்டால் 66 மதிப்பெண்கள் கிடைத்து விடுகிறது. மீறி 33 மதிப்பெண்கள் தான் நாம் வேறு இபாதத்துகளில் சம்பாதிக்க வேண்டும். நாம் சொல்வது பையல்ல, இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு அடியான் மனம் முடித்து விட்டால், ஃபக்கத் இஸ்தக்மல சுலுஸை தீன், மார்க்கத்தில் 2 பகுதியை சரியாக செய்து விட்டான். மார்க்கத்தில் 2 பகுதியை சரிவர செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் 2 பகுதி, 3ல 2 செஞ்சாச்சு. 3ல 2 செஞ்சாச்சுன்னா 66 மதிப்பெண். 66 மதிப்பெண் வாங்கியாச்சு. ஒரு கணவன் நீ தொழுவது, நோன்பு வைக்கிறது, காக்கிறது, ஹஜ்ஜிக்கிறது, அரசியல் எல்லாம் தட்டி சிறிதான். ஆனா 66ங்கிறது நமக்கு இதுல கிடைக்குது. நாம் சொல்லவில்லை, நான் சொல்ல, உன்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே நீ மகிழ்ச்சியாக விட்டு கொடுத்து எப்படியாவது அந்த பெண்ணோட அழுத்தணும், 100% எடுத்தாகணும். எப்படியாவது வாழ்க்கை நீ நினைச்சு வாழ்ந்தினா இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தரக்கூடிய மதிப்பீடு 66. யாருன்னு அந்த ரகசியத்தை புரியுறது இல்லை. நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க, 66 மதிப்பெண் கிடைக்கும். அதே நேரத்தில் பெண்ணுக்கு இதா சல்லத்து சம், இதா சல்லத்து தொழு சலாத்தகா, இதா சல்லத்து ஹம்சகா வசாமத்து ஷஹரஹா ஃபல்ததுல் மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. 5 வேளை தொழணுமா, மாசம் நோன்பு வைக்கணுமா, உன் புருஷனுக்கு கட்டுப்படணும், சொர்க்கத்தில் எந்த வாசல் வேண்டுமானாலும் நுழைந்து விடலாம்.
இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அந்த வழி நடக்கணும்ல, ஈஸியா சொன்னாங்க. இதா சல்ல மரத்து இதா சல்லத்து ஹம்சஹா, 5 வக்த தொழுது, வசாமத்து ஷஹரஹா, அந்த மாதம் நோன்பு வச்சு, வாத்தாத்து பாலஹா, புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டா, பல் ததுகுல் மின் அய்யாபுவாபில் ஜன்னதி ஷாத், அவள் நாடிய வாசலில் எது வேண்டாலும் நுழைந்து கொள்ளலாம். பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ஆணுக்கு சொல்றாங்க, நீ அந்த பெண்ணோட ஒழுங்கா நடந்துட்டனா 66 மதிப்பெண் உனக்கு கிடைச்சிருச்சு, சொர்க்க நிச்சயம். 50 கிடைச்சாதான் சொர்க்க நிச்சயம் பச்ச, 50 கிடைச்சாதான் சொர்க்க நிச்சயம் பச்ச. 66 கிடைச்சிருது, மிச்சம் 33 தான். எப்படி நாம என்ன செஞ்சலாம்? கடந்து. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பெண்ணோட விட்டு கொடுத்து வாழ இல்லையா? விட்டு கொடுத்த வாழ்தல் என்பது சாதாரண ஒன்று அல்ல, ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய பொருள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நேரத்தை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை, இத்துடன் நிறைவு பெறுகிறேன். அப்படி யாராவது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் கருத்து வாரப்பட்டு நிகழுமானால் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வைத்தியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சூரத் ஆல இம்ரான்ல 173 178 வரைக்கும், சூரத் இப்ராஹிம்ல 15 20 வரைக்கும் 6 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களை தினமும் ஓதி வந்தால் உங்களுக்கு மத்தியோட கருத்து விட நீங்கும், மகிழ்ச்சி உணவும். சூரத் ஆல இம்ரான்ல 173 178 வரைக்கும், சூரத் இப்ராஹிம்ல 15 20 வரைக்கும். இது ஒரு 6 ஆயத்து, அது ஒரு 6 ஆயத்து. 2 ஆயத்தையும் கணவன் மனைவி ஏற்பாடு பண்ணா மனைவிக்காக ஓதலாம், மனைவி கணவன் ஏற்பாடு பண்ணனா கணவனுக்காக ஓதலாம். யார் ஏற்பாடு பண்ணாலும் அதற்காக ஓதுகின்றால் வழி வருவாங்க. 40 நாளிலே சரியாகும் என்பது அனுபவப்பெரியான ஒரு மருந்தாகும். இது மாதிரி ஒரு மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இப்படித்தாங்கிறத வாழ்ந்து காட்டுங்க. அதே நேரத்தில் இந்த செல்போனை விட்டும் முற்றிலும் பிள்ளைகளை துறக்க வைப்பதற்கு முழுமையான முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. தோல்விகளுக்கெல்லாம் காரணம் அது குறிப்பா வாழ்க்கை தோல்வி, அது இஸ்லாம் இல்லை. ஃபுல்லா 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 எங்க ஊர்ல கடையனூர் பக்கத்துக்கு போயிருந்தேன். அவர் வக்கீல் சொன்னார், அதற்கு வடகரையிலிருந்து ரொம்ப ஃபுல்லா பிரச்சனை வருது, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கிறேன். நான் என்னத்தை போய் சொல்றது? கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தில் நடந்து கொண்ட அவங்க பெண்ணுக்கு கொடுத்த அந்த மரியாதையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. காமர் ஒய்தா பத்தனாடர் ஒய்தா பத்தன் பாபர் ஒய்தா, அமைதியாக மனைவியை போர் வீரத்து வெளியானார்கள், அமைதியாக செற்பணித்தார்கள், அமைதியாக கதவை திறந்தார்கள். அப்ப மனைவியுடைய தூக்கம் கிடக்கூடாது. ஏன்னா தூக்கம் மாதிரி மனைவிக்கு தூக்கம் முடியும். இரவு என்பது பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டது, அது பெண்ணுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம மாற்றிக்கிற சரியில்லை, தொழுக கூட அனுமதி இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சொன்னா அந்த குடும்பம் வேண்டி வாழணும். 2 பேருக்குமே அவரவருடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்வை சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அத்தகைய சிறந்த தம்பதிகளாக ஆக்கி தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய முறையை நிறைவு கொண்டு வருகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. உணவு கொடுத்த பொழுது உணவாக்களுக்கு மட்டும் அரபி பாஷாவில் தனியா உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. உணவு கொண்டு வந்து உணவாக்கள் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். இப்பொழுது செலாத்து சொன்ன நீங்க செலாத்து ஓதிக்கிட்டே இருக்க உங்களுக்கு உணவு